ஸ்டார்ட் கிராஸ் ஃபார் பிரெயின் ராட்ஸ். இந்த கேம் வந்து நானே ரேண்டமாக சூஸ் பண்ணேன். சரி நம்ம விளையாடலாமே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு லாங் வீடியோஸ் போட்டு சொல்லி தான் சூஸ் பண்ணோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிசி கேமு. ப்ரைவேட் சர்வர் போனால் 39 ரோபோட்ஸ் தான். நம்மக்கிட்ட சுத்தமாக ரோபோட்ஸ் இல்லை. சரி பப்ளிக்கே போகலாம் வாங்க. வந்து ரோபோட்ஸ் இந்த மாதம் தான் வாங்கினோன்னா கிவ்அவே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ரைவேட் சர்வர்லேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். காஸ்ட்யூம் மோஸ்ட்லி அடிடாஸ் வாங்கலான்னு இருக்குது. அடிடாஸ் கம்யூனிகேஷன் ஏதோ சொல்லுவாங்க. சரி இந்த கேம் வந்து டேப் டு கட் த கிராஸா. நம்ம ஃபஸ்ட்டு போய் கிராஸை வந்து கட் பண்ணலாம். கிராஸை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பிரெயின் ராட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். கிளாரிட்டி நல்லா இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா எடிட்டிங்கில்? நானே இது கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ண டைம் இல்லை. பட் இருந்தாலும் எடிட் பண்ணிட்டேன். எப்படியோ இதே மாதிரி எடிட்டிங் போடவா இல்லை எடிட்டிங் இல்லாமையா? இதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டியெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சரி நம்ம இப்போ 3p எடுக்க வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக மேக் பண்ணுது. இங்கே வந்து டின் சீஸ் அதிகமாக மேக் பண்ணுது கைஸ். நம்ம போய் டின் சீஸ் எடுத்துகிட்டு நம்ம பேஸில் போட்டுக்கலாம். அதான் 20 கேஷ் தருது. இப்போ போய் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் மணி நம்ம வந்து 80 ருபீஸ் கலெக்ட் பண்ணோன்னா வந்து டாலர்ஸ், அவங்க பாஷையில் வந்து டாலர்ஸு. $80 $200 வந்து கலெக்ட் பண்ணோன்னா அப்கிரேட் பண்ணலாம். சரி நம்ம வந்து டேமேஜ் அப்கிரேட் பண்ணணுமா? ஓகே நான் கூட பிரெயின் ராட் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன். செலஸ்டியல் ஸ்பானா இருக்குது. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம பக்கத்தில் இருக்க பிரெயின் ராட்ஸை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அன்காமனில் இருக்குது. கொஞ்சம் நல்ல பிரெயின் ராட்டாக பார்த்து எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து காசு ஈஸியாக கிடைக்கும். அங்கே ஏதோ நல்ல பிரெயின் ராட் இருக்குது. என்னடா நகர முடியல கைஸ், நகர முடியல, பக் ஆயிடுச்சு. நகர முடியுது, ஜம்ப் பண்ண முடியுது, நடக்க முடியல. ஐயோ நடக்க முடியுது, நல்லது. நான் கூட நடக்க முடியாது, அப்படியே பக் ஆகிடும்னு நினச்சேன், வீடியோ போயிடும்னு. சரி ப்ளூ கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். என்னடா அது கட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ நம்மளாலலாம் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. போ நம்ம வந்து பிரெயின் ராட் வந்து பெக் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பண்ணுவோம் அதெல்லாம். அப்படி தான் ஸ்டீலில் பிரெயின் ராட்டில் தான் பண்ணல, அட்லீஸ்ட் இதில் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ இதை போய் பிரெயின் ராட்டை இதில் போட்டுடுவோம். இங்கே நல்லா பனானிதா டால்ஃபினிதா நல்லா பண்ணுது. அதை போய் எடுத்துக்கலாம் நம்ம. டிம் சீஸா? ஓகே நான் பனானிதான்னு நினச்சிட்டேங்க, சாரி. டிம் சீஸ் நிறையாவே பண்ணுது. $24 இட் சீம்ஸ். $30. இதெல்லாம் எடுத்து நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். பக்கத்தில் ஒருத்தன் டிவைன் வச்சுருக்கான், அதெல்லாம் எடுக்குமான்னு தெரில. இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து போடலாம். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரி நம்ம இப்போதைக்கு இவ்வளோ கேஷ் எடுத்துட்டோம். நான் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அடிடாஸ் இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து வேறு எதாவது அனிமேஷன் பேக் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து கைண்டாக இந்த அவதாருக்கு நல்லா இல்லை, மேபி அது வேறு எதாவது அவதாருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அவதாருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை நல்லா இருக்கணும், அதுதான். சரி வாங்க நம்ம போய் இப்போ வந்து ஸ்பீடை, அதாவது டேமேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 23K வேணும். ஐ திங்க் நம்ம வந்து இப்போ ப்ளூ கிராஸை கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேஷ் மட்டும் எடுத்துக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும்ல நம்மளுக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்கேமும் பண்ணுவோம். எதுக்குன்னு எனக்கே தெரில, போர் அடிச்சுருந்தால் ஸ்கேம் பண்ணேன். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை இப்போ இதை ஈஸியாகவே கட் பண்ண முடியுது. ஐ திங்க் நம்ம வந்து இப்போ ப்ளூ கிராஸ் கட் பண்ண முடியும்னு. நம்ம ஆனால் ஒரு ட்ரை கொடுக்கலாமா? சரி கொடுத்து பார்க்குவோம் வாங்க. இது வேறு லைட்டாக அப்பப்போ லேக் ஆகுது, ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. இது லைட்டாக கட் ஆகுது கைஸ். இப்போ ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோன்னா இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக, இன்னும் ஃப்ளோவாக வந்து கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆக்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்படியாவது ஒரு செலஸ்டியல் அல்லது டிவைன் எடுக்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சீக்ரெட்டாவது எடுக்கணும், அப்போ தான். சீக்ரெட் எடுத்தானே பணக்காரன் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். இந்த கேம் ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கே தெரில. சரி கைஸ் நம்ம வந்து இப்போ தான் ஸ்கேம் பண்ண போகிறோம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து விஐபி தரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க பிரெயின் ராட்டை வந்து ஆட்டையை போட போகிறோம். இப்போ ஆட்டையை போட்டானே அவனும் தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழாக இருந்தானா மாட்டிக்குவோம்.
இந்த கேம் வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து இன்னும் இன்ட்ராக்டிவாக கொண்டு வந்திருக்கலாம், அட்ராக்டிவாக. அப்படி என்னது டிராக்டர் கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விஐபி என்ன ட்ரேட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கான், சரி அக்செப்ட் பண்ணுவோம் வாங்க. என்கிட்ட காயின்ஸும் இல்லையே, இந்த காயின்ஸ் ஃப்ரீயாக தருவியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டா, வாவ் ஃபஸ்ட்டு சீக்ரெட் கைஸ், வா 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 வா. அப்போ நம்ம எப்படியா செலஸ்டியல் எடுக்க பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சீக்ரெட் கைஸ், ஆரம்பித்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சீக்ரெட். வா 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 கைஸ், நம்மளுக்கு ஆறா கைஸ், ஆறா. சரி இந்த ஃப்ளூராவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை வேண்டாம் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட தான் 10 பில்லியன் பிரெயின் ராட்டே இருக்குது. அது என்ன கிராஸ் காயின்ஸு, அது என்னன்னே எனக்கு தெரில, போக போக கற்றுக்கலாம் விடுங்க. இனிமேல் டின்ச்சீஸ் எல்லாம் வேலையே இல்லை இந்த வயசில், அதனால் வச்சுக்கலாம். வா 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 எவ்வளோ காசு தருது பாருங்க கைஸ். நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. டக் 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 டக்னு அப்கிரேட் பண்ணிட்டோம். சரி டேமேஜ் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு டேமேஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி அவ்வளோதான், கேரி ஸ்பீடு கொஞ்சம் போட்டோம், கொஞ்சம் இதெல்லாம் மேட்ச் பண்ணணும். ஆனால் டேமேஜ் வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். மேபி ஸ்பீடு வேணால் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதுவும் எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெண்டட்ஸ் மாதிரியே தான் போகணும். சரி காய்ஸ், நம்ம திரும்பி போயிட்டு கட் பண்ணலாம். செலஸ்டியல் ஆஃப், ஆனால் அது நம்மளால தான் ஒன்று கூட எடுக்க மாட்டிங்கன்னா. சரி ஓகே போயிட்டே இருக்கும். இதோ பாரு எவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணுதுன்னு. ஆனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ளூ கிராஸ் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறோம் கைஸ், ஒரு டேப்பு தான் போயிடுது. இப்போ கட் பண்ணிட்டே தான் இருக்கும். ப்ளூ கிராஸ் கட் பண்ணாலே பிங்க்கு கட் பண்ண முடியுமான்னு தெரில. கட் பண்ண முடியுதானா ஸ்லோவாக போகுது. ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாமா, இல்லை அப்புறமா பண்ணுவோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் கேஷ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கே இப்படி தான் இருக்குது. சாரி காய்ஸ், அப்பப்போ லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா பிசியில் வந்து என்னாச்சுன்னு தெரில, அப்பப்போ மொக்கராயிடுது. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. இப்போ வந்து இது அப்படியே கொண்டு போயிடலாம். சாரி பிகாஸ் மைன் இஸ் ரியல் மணியா. ஓகே ஓகே, நம்மளோடது வந்து ரியல் மணி, எப்படியே நம்ம ஸ்கேம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ டயலாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. ஐயோ இஃப் ஐ வாண்ட் கோ ஃபர்ஸ்ட் கிவ் கொலஸ்ட்ரால்னால் வேறு, கொலஸ்ட்ரால்னால் அந்த டிசீஸ் இல்லை கைஸ். கொலஸ்ட்ரால்னால் வந்து ஒரு பிரெயின் ராட் வந்து ட்ரஸ்ட்டுக்கு தருது, அது பேர் தான் கொலஸ்ட்ராலு. ஓகேயா, இப்போ 149 ரோபோட்ஸாக இந்த கேம்லேயே. இதுக்கு எஸ்கேப் சுனாமியே பரவாயில்ல போல இருக்கே. ஸ்டீலை பிரெண்டாட்டே பரவாயில்ல கைஸ், 109 தான், 119 தான் அது. இந்த கேம் ரொம்ப க்ரீடியாக இருக்காங்க. பெரிய பெரிய கேம்ஸ்லேயே அவ்வளோலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க கைஸ், ஆனால் இந்த மாதிரி கேம்ஸில் பாருங்களேன் எவ்வளோ வாங்குறாங்கன்னு. ஸ்கேமர்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான், நல்லது. வாவ் வாவ் வாவ், கோயிங் டு கெட் ஸ்கேம். ஆனால் ஸ்கேம் பண்ணக்கூடாது தான், பட் பிக்சல்ஸ் தானே ஸ்கேம் பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்கேம் பண்ணுறேன்னு யாராவது கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு கேமுக்காக தான் ஸ்கேம் பண்ணுறேன். உங்களோட லைஃப்பை வந்து நான் ஒன்றும் ஸ்கேம் பண்ணல. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஆனால் நான் மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன் கைஸ். டிக்டாக் சஹூர் தரான், வாவ். ஆனால் இது செலஸ்டியலே இல்லை, அவன் செலஸ்டியல் தானே கைஸ் தரேன்னு சொன்னான், ஆனால் செலஸ்டியலே இல்லை. இது போடுவோம், வெயிட் பண்ணுங்கள். போட்டு இருக்காங்க கைஸ், அவன் எதாவது போடுறான் பார்க்கலாம். சரி நம்ம எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோம், ஃப்ரீயாக ஏதோ தருது. சரி ஓகே கிடச்சி கியூவே கைஸ், நம்மளுக்கு கியூவே பர் செகண்ட் பிரெயின் ராட். வாவ் ஃபர்ஸ்ட் கைஸ் 10 minutes கைஸ், லிட்ரலி 5 மினிட்ஸில் நமக்கு 2 சீக்ரெட்டு, ஒன்று வந்து டைமண்டு, கியூவேவே எடுத்துட்டோம் கைஸ், ஜஸ்ட் 10 minutes கைஸ். வாவ் WRR ரைட், அதுக்கெல்லாம் ஆரா வேணும், அது சும்மா தான் கைஸ் சொன்னேன். சரி ஓகே, இவன் எங்கே ராக்கி பாய் GW, இவன் தெரியுமா கைஸ், அவன் என் ஃப்ரெண்டு தான்.
ஸோ நோ ஐ நீட் செலஸ்டியல்னு போட்டிருக்கோம் வயசு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொலாபரேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு இப்போ தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டர்ஸ், தம்ப்நெயில் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் வேணும். நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி அதுக்கே தனியாக போடலான்னு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒர்க்கும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணுன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும்னா வந்து நம்பர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நூபுக்கு வந்து ஒரு பிரெண்டா தண்டோ பாவமாக இருக்குது. ஃபுல் பிரேஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். ரீபர்த் வேறு இருக்குது, பண்ணலாம். ஐயோ 100 ஸ்பீட் வந்துட்டுமே. சரி ஓகே வாங்க கைஸ், நம்ம திரும்பி அப்கிரேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸ்பீடு இல்லை கைஸ், டேமேஜ், சாரி, வாய் தவறி வந்துருச்சு. ஓகே 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 நல்லா அப்கிரேட் பண்ணு. ஒரு 1000 ஒரு 2000 வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம். 200,000 அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். 1.1 QA அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்பீடு வேணால் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்குது கைஸ் இந்த கேமுக்கு. யாராவது இந்த கேம் வந்து என்னோட விளையாடணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், விளையாடலாம் 2 பேரும். லைவ் வந்து போடலாம் கைஸ். Q&Aக்கு வந்து லைவ் போடலான்னு இருக்கேன். அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸாவது வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது பார்க்குவாங்க. லைவ் போட்டோன்னா 2 பேர் 25 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. ஒன்று அவங்க வந்து நான் பேசுகிறது புரியாமல் இருக்கணும், இல்லைனா வந்து எனக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணே. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. இரு என்ன பிரிண்ட் ஆட்டுது காஃபின். ஐயோ எடுக்க முடியல, பக் ஆகிடுச்சு நம்பரு. கைஸ் மவுஸ்லேருந்து கையெடுத்தாலும் அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஹீ ஸ்கேமர் டோன்ட் ஃபாலோ. வந்துருச்சு. செலஸ்டியல் QA guys 15 minutes guys 1.18 QA guys நம்ம செலஸ்டியல் guys பாருங்கள் கைஸ், ஆரம்பித்த வீடியோலே செலஸ்டியலு சீக்ரெட் 2 சீக்ரெட் கைஸ் பாருங்கள் கைஸ். ஆஹா ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ். ஐயோ கைஸ் சீக்ரெட் எப்படி கைஸ், அதுவும் இவ்வளோ சீக்கிரம், கடவுளே. லக்கியஸ்டான டே கைஸ். ஸ்டீல் பிரிண்ட் ஆட்டில் கூட நான் இவ்வளோ லக்கியாக இருந்ததில்லை என் வாழ்க்கையிலே. கடவுளேன்னு இருக்குது கைஸ். ஐயோ ஃபஸ்ட் டைம் கைஸ் இவ்வளோ சீக்கிரமாக ப்ரோ ஆன ஒரு கேம்லனா இந்த கேம் தான் கைஸ். அது வேறு எந்த கேம்லேயுமே நான் இவ்வளோ சீக்கிரமாக ப்ரோ ஆனதே இல்லை. சரி ஓகே போங்க. ஐயோ எல்லாருமே இங்கே தமிழ் தான் கைஸ். அந்த ரிப்பும் தமிழ், ராக்கி GWSும் தமிழ், அந்த அவன் பேர் என்னது ஏதோ பேர் தெரில கைஸ். நம்ம வந்து இப்போ ப்ளூ கிராஸ் எல்லாம் தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் வரைக்கும் போயிடலான்னு தான் நினைக்கிறேன். சரி பார்க்குவோம், நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ எப்பிக்கில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸு, தெரியாமல் வந்து கேட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம இதிலே கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போயிடலாம். நான் ஆமாங்க கைஸ், அது வந்து உண்மை தான். நான் தமிழன், ஃபுல் தமிழன் கிடையாது. சரி ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ சீக்ரெட் ஏரியாவுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து லெஜெண்டரியில் இருக்கோம், எனக்கு தெரிஞ்சு போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் போகலாம். சரி கொஞ்சம் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிக்கலாமா, டேமேஜும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 22 QA வேணுமா, நம்மக்கிட்ட 20 தான் இருக்குது. சரி ஒன்று அப்கிரேட் பண்ணுவோம். 2 QA அப்பா. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரட் போயிடலாம் கைஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். முன்னாடி இதெல்லாம் கட் பண்ண முடியாமல் இருந்தது, இப்போல்லாம் ஒரு கிளிக்லேயே கட் ஆகிடுது. ஆட்டோ கட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் நானே இப்போ தான் பார்க்குறேன். நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். அந்த காரணத்தினால் நான் அப்போ பார்க்கவே இல்லை. இதுதான் அந்த காயின்ஸா, என்கிட்ட ஆல்ரெடி 3 இருக்குது கைஸ். எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியாது. அது வச்சு நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம் அது என்ன பண்ணோன்னு. 1 செகண்டா, எதுக்கு 1 செகண்ட் இப்போ போட்டோம். செலஸ்டியல் ஸ்பான்ஸ் இன் 2 seconds 2 செகண்டில் ஸ்பான் ஆகுது, 2 minutesல ஸ்பான் ஆகுது. ஓகே ஃபைன், நம்ம வந்து இப்போது இவனுங்க கூப்பிட்டு இருக்கானுங்க, நம்ம வந்து திரும்பி போகலாம். ரீஸ்பானும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோலாம் ரீஸ்பான் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும்ல, போக விட மாட்டானுங்களே.
எப்படியோ ரீஸ்பான் பண்ண விட மாட்டாங்க, நம்ம வேறு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், விடுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ போய் கேஷ் கலெக்ட் பண்ணலாமா? இது யாரோட பேஸு? வாட் ப்ரோன்னு கேட்டிருக்கோம், எதுக்கும் கூப்பிட்டான், எதுக்குன்னு தான் தெரில. கைஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்து 288 QI இருக்குது. வாவ், அப்சல்யூட் சினிமா நல்லா இருக்குல்ல கைஸ். பார்ட் 2 வந்து நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் விளையாடிடுறேன், அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வளன்னு இழுத்துட்டு போக தேவையில்ல, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. அதனால நான் கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து என் பேஸ் அப்கிரேட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ரீபர்த்து அதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 வந்து நீங்கள் அப்படி ஓகே சொன்னீங்கன்னா போடுறேன். இல்லைனா வேறு எதாவது ஹாரர் கேம்ஸு பிசியில் ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணுறேன் நான். கைஸ் வந்து நம்மளுக்கு ஏதோ பிரெயின் ராட் தரான். இசோக்சிக்கோல வாவ் 74 QA 117 QA. கைஸ் கைஸ் ஆரம்பித்த 15 மினிட்ஸில் கைஸ் லிட்ரலி 4 மினிட்ஸில் இன்னொரு ஒரு எசோக்சிக்கோலா. கைஸ் எனக்கு ஸ்டீல பிரெயின் ராட்டில் கூட எனக்கு இவ்வளோ லக் அடிச்சதில்லை கைஸ். வாவ், அப்சல்யூட் சினிமா கைஸ். நீண்ட காலமாக வாழ்வான்டா. ஐயோ செம்ம ஹாப்பியாக இருக்கேன் கைஸ். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ எடுக்கிறேன் கைஸ். நல்லா முன்னாடி இவ்வளோலாம் பிரெயின் ராட்டே எடுத்ததில்லை எந்த கேம்லேயும். ஃபஸ்ட் டைம் ப்ரோவாக இருக்கேன் கைஸ். வாவ் அப்சல்யூட் சினிமா. சரி வாங்க, நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமா? 1 செப்ட்ரிலியன் வேணும். சரி நம்ம வேணால் கேஷ் வேணால் அப்கிரேட் பண்ணலாம். ஐயோ கேஷ்னே வருது. டேமேஜ் அப்கிரேட் பண்ணலாம். இதெல்லாம் 1 கிளிக் தான். இந்த ப்ளூவெல்லாம் முன்னாடி முக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஈஸியாக போகிறோம். ஏஎஃப் தர்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, என்ன ஒரு அதிசயம். போடுவோம் ஐம் ரெக்கார்டிங்னு ஹாய் கைஸ்ன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொன்னான்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். செலஸ்டியல்லும் இப்படி தான் பிங்க் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கைஸ் வேறு எதாவது கேம் வந்து உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு அப்படி வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு போடுறேன். அப்புறம் ஹாரர் கேம்ஸ் நிறையா சஜஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஹாரர் கேம்ஸ் வந்து நான் ஒரே வீடியோ தான் போட்டேன். அது தர்ஷன் தமிழ் கேமிங்னு இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி நல்லா இருக்குது அந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னு கேட்டார், கமலா வீடியோ. அப்படி உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதுவுமே போடுறேன். பட் இப்போ கிடையாது, ஒரு ஏப்ரல் 28 அந்த மாதிரி நான் இப்போ வந்து வெக்கேஷன் போகிறேன். வெக்கேஷன் போயிட்டு வரணும். இப்போ நம்ம வந்து சீக்ரெட் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இல்லை எட்டர்னலா? சீக்கிரம் தான் கைஸ், மட்டேயோ அதெல்லாம் இருக்குது, சீக்கிரம் தான், எட்டர்னல் இல்லை, அதெல்லாம் தாண்டிட்டோம். ஹாய் கைஸ்ன்னு அனுப்பிச்சிருக்காரு. எட்டர்னலே தாண்டிட்டோம் கைஸ், சூப்பரில். நம்மலாம் ஒரு எட்டர்னல் கூட இல்லை, டைரெக்டாக சீக்ரெட் தான், ஃபஸ்ட்டு எடுத்தானே சீக்ரெட். சரி வாங்க, நம்ம அந்த ரெயின்போ ஹாட்ஸ்பாட்டையும் வேறு ஏதாவது எடுக்கலாமா? இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு ரெயின்போ ஹாட்ஸ்பாட் எடுக்கலாம். அதான் கொஞ்சம் இங்கே இருக்குதுலே நல்ல பிரெயின் ராட்டு. 28 மில்லியனு தர்ஷனுக்கு போய் தரலாம், வேணாம் இது மட்டும் போதுங்க. நம்ம போய் தர்ஷனுக்கு தந்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்கிரேட் பண்ணலாமா? இல்லை அவன் அப்கிரேட் பண்ணிக்குவான், அவனுக்கு போய் தந்தோன்னா அவனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னடா அப்பப்போ வேறு அங்கங்கே பக் ஆயிக்குது. போகவே முடியல கைஸ், இது ஒரு மாதிரி இருக்குது. இந்த கிராஸ் வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போகிற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கும். அப்போ வந்து எல்லோரும் இன்னும் நிறைய பேர் வந்திருக்குவாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், பட் பண்ண மாட்டானுங்க. சரி கொஞ்சோண்டு அப்கிரேட் வேணால் பண்ணலாம், ஒரு லெவல் 5 இல்லை 10 வரைக்கும் கொண்டு போவோம். சரி போயிடுது அப்படியே, நம்ம லைட்டாக கிளிக் பண்ணாலே சர்ன்னு போயிடுது, நம்மளால் அப்புறம் என்ன பண்ண முடியும். சரி இப்போ தர்ஷனுக்கு தரலாம் வாங்க. அவன் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரில கைஸ். அப்போ அவனுக்கே 37 QA பிரெயின் டாட்டெல்லாம் தந்திருக்காங்க அந்த நியூ புக்கு. வா தர்ஷன், இங்கே வா அலைஞ்சிட்டே இருக்காங்க கைஸ் இவன். சரி ஓகே, என்ஜாய் தர்ஷன்னு போட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 25
செஸ்ட்ரிலியன் இருக்குது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செலஸ்டியலுக்கு எப்படியாவது போகணும். பட் ஆனால் நம்மளுக்கு செலஸ்டியல் கிடச்சிச்சு. நான் வேணால் பார்ட் 2ல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் செலஸ்டியல் ஏரியாவுக்கு போக. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தானே கைஸ் இருந்தது, இங்கே பிங்க்கும் அங்கே செலஸ்டியல்லையும் பிங்க்கு தான் இருந்தது நான் பார்த்துக்கும் போது. அங்கே ஏதோ ஃபியூஸ் மிஷினும் இருந்தது, அது என்ன பண்ணணுன்னு தெரில. நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அதை பற்றி என்னென்னா எனக்கும் புரியல. பார்த்து அங்கேருந்து அதை போய் செக் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் நம்ம பண்ணல. இப்போ வந்து நம்ம நல்லாவே ஃபாஸ்ட்டாக போகிறோம், அதனாலே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. 6-7 ஏன் எல்லா கேம்லேயும் 6-7 வந்து லெஜெண்டரி இல்லை காமனில் போட்டுடுறாங்க என்னன்னு தெரில. எஸ்கேப் சுனாமிலையும் வந்து சீக்ரெட்டில் போட்டாங்க, ஃபஸ்ட்டு சீக்ரெட்டு, அதுக்கப்புறம் அது கூட ரெயின்போ சீக்ரெட்டு, அதுக்கப்புறம் காமனில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி போட்டுடுறாங்க 6-7. இப்போ 6-7 வந்து வேல்யூ குறைச்சிட்டாங்க எல்லா கேம்லேயும். வெறும் ஸ்டீல பிரெயின் நாட்டில் ஒரு மீடியமான வேல்யூ. ஆனால் இப்போ 6-7 முன்னாடி பெருசு, இப்போ வந்து சின்னது. ஏன்னா எல்லாம் லாஸ்ட் இட்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்களே, அதுதான். ட்ராகனெல்லாம் ஃபுல்லாக லாஸ்ட் பண்ணிடுச்சு இந்த ஹைட்ரா வந்ததுக்கப்புறம். சரி, அதை பார்த்து நம்மளுக்கு எதுக்கு, அதை பார்த்து சாமியே கேர் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம எதுவும் கேர் பண்ணி என்ன பண்ண போகிறோம். வாங்க கைஸ், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆஹா, இங்கே இருக்க காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகுது அவங்க. வேறு ஏதாவது இந்த கேம் பாசஸ் வாங்குகிற இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா கேம்ஸுமே இப்போ வந்து பே டு வின் ஆக்கிட்டாங்க, அது வேறு ஒரு விஷயம். சரி, இது வேண்டாம், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த கேம் நிறைய பே டு வின் தான் கைஸ். ஸ்டீல பிரெயின் டாட் எல்லாம் பே டு வின் தான். ஒரு கேம் கூட இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. க்ரோ கார்டன் நான் எதுக்கு குயிட் பண்ணேன்னா எல்லாமே பே டு வின் தான் வாங்கிட்டாங்க, அதனாலே குயிட் பண்ணிட்டேன் நான். எதுவுமே இல்லை கைஸ் அப்போ விளையாட. பிளான்ஸ் பிரெயின் டாட்ஸும் அதே தான், எல்லாமே பே டு வின். கைஸ் நம்ம வந்து செலஸ்டியலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இது டிக்குனே வருது பாரு, கட் பண்ணிட்டே போகலாம். அங்கே வந்து என்ன இருக்குது பிரெயின் டாட்டு, இசோக்சிகோலாவா? ட்ராகன் கேன்லோனி தானே அது. ஆமாங்க கைஸ், ட்ராகன் கேன்லோனி, அதுவும் கிறிஸ்டலு. ஐயோ, எப்படியா போய் எடுக்கணும். ஐயோ, இது வேறு கட் பண்ண முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வேறு காசு இருக்குது அதை அப்கிரேட் பண்ண. ஐயோ 2 செகண்ட்ஸ் தான் போச்சு, போ, அவ்வளோதான், முடியாது, அவ்வளோதான். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒரு செலஸ்டியல் எடுக்க முடியாமல் போகிறோமே, ஐயோ அசிங்கமாக இருக்குது. பேக் டு ஃபார்ம் வருவேன் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள். பேஸ் ஃபுல்லாக செலஸ்டியல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் கைஸ். ஏப்ரல் ஃபூலு, நான் இந்த கிரைண்டெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கேமே அவ்வளோ ரீஸ்பாண்ட் பண்ண முடியுது. நீ எதர்ச்சியாக குடித்த எஸ்கேப்பு 6L என்டர்னு எதர்ச்சியாக கொடுத்தேன், அது வந்துடுச்சு. அது கொடுத்திங்கன்னா வந்து உங்களால் ஃபாஸ்ட்டாக லீவ் பண்ணலாம், ரீஸ்பாண்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு டிப்ஸு. பிசிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரி கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோ முடிக்கிற நேரம் வந்து விட்டது. ஏன்னா வந்து இப்போது நான் ரெக்கார்ட் பண்ண வந்து 6:30, எடிட்டர் இப்போ லேப்டாப் பிசிலேருந்து இப்போது வந்து ஃபோனுக்கு அமுச்சுடையே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அப்போ வந்து 8 o'clock ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நான் எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது 9:39க்கு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வெளியே போகிறதுனால வந்து எனக்கு நாளைக்கு வந்து காலையில் 7:30க்கெல்லாம் எழுந்துக்கணும். அதனால் நான் இப்போ வச்சாதான் வந்து இது சீக்கிரமாக எழுந்துக்குவேன். அதனால பாய் கைஸ். தர்ஷன் வந்து எப்படியும் சொல்ல மாட்டான் பாய், சாட்டும் பார்க்க மாட்டான் அவன். சரி கைஸ், அவனோட சார்பாக நானும் பாய் சொல்கிறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல்.